2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதிக உறுதியான அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளிலுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கின்ற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். நாம கவனிக்கிற விஷயங்கள் எதுன்றது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம கவனிக்கிற விஷயங்கள் நம்மளை உருவாக்கக்கூடியதா இருக்கணும், நம்மளை மகிழ்விக்க கூடியதா இருக்கணும், நம்மளை பலப்படுத்தக்கூடியதா இருக்கணும். அதை கவனிச்சிருக்கணும். சில காரியங்களை பார்த்தாலே நம்ம பலவீனமாயிடும். சிலருடைய வார்த்தை கேட்டாலே சோர்ந்து போயிடுவோம். சிலருடைய வார்த்தை நம்ம உள்ளங்களை கலங்கடிச்சிடும். அதெல்லாம் நம்ம கவனம் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்மளை காயப்படுத்தின, நம்மளை கஷ்டப்படுத்தின, நம்மளை தரமற்றவர்களாய், தரம் குறைந்தவர்களாய், உதவாதவர்களாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் அதை போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அது நம்மளை ஒரு நாளும் உயர்த்தாது. ஆனா அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அல்லேலூயா. உங்க பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கு, பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, உங்களுக்கு அழகு இருக்கு, அழகு இல்ல, பணம் இருக்கு, பணம் இல்ல, சொத்து இருக்கு, சொத்து இல்ல, படிப்பு இருக்கு, படிப்பு இல்ல, தகுதி இருக்கு, தகுதி இல்ல, எது வேணா இருக்குது போட்டோம். நான் உங்களுக்கு ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு ஒன்று இருக்கு. அது அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் உனக்காக இந்த உலகத்திலே தேவன் எழுதி உடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இது ஒன்றை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் நீ எழுந்து மேல வரலாம். இந்த ஒன்றை வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கையில நீ ஜெயித்து மேல வரலாம். அல்லேலூயா. முதலாவது இந்த எழுதினவரை பற்றி நம்ம கொஞ்சம் படிச்சுட்டு இந்த வசனத்தை கொஞ்சம் டீப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். இதை எழுதினவர் பேதுரு. இதை எழுதினவர் பேதுரு தான் எழுதுறாரு. பேதுரு தான் பிரதான அப்போஸ்தலன், முதலாவது அழைக்கப்பட்ட சீசன். பேதுருக்கு மேல அநேக விசேஷ காரியங்களும் இருக்கு இல்லையா? அவர் இயேசுவோடு கடல் மேல் நடந்தவர். கடல் மேல் இப்படி பல விதமான ஸ்பெஷல் இருக்கு அவர் மேல. இருந்தாலும் அவர் என்ன சொல்லி கொண்டு வருகிறார் என்பதை கொஞ்சம் வாசிக்கலாம். அதை பேதுரு புத்தகத்துல 13ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரத்துல 13ல இருந்து சில வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு இல்ல 1 பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 13ல இருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரம் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இந்த பேதுரு சொல்லுகிறாரு, அவர் ஊழியத்துடைய நிறைவுக்கு வந்துட்டார். அவ்வளவுதான். இந்த கூடாரம் என்பது தன்னுடைய சரீரத்தில விட்டு மரிக்க போகிறத பற்றி பேசுகிறார். நான் அவரோடு நடந்திருக்கிறேன், வாழ்ந்திருக்கிறேன், அநேக ஊழியத்தை செஞ்சேன். கடைசி கட்டத்துல எழுதுகிற வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப, ஏன்னா அவங்க அந்த வாழ்க்கையில பல காரியங்களை பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து கடைசியாய் ஒரு விஷயத்தை தெளிவுபட்ட பிறகுதான் இந்த கடைசியா எழுதுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு நிலையில தான் அவர் இந்த வசனத்தை எழுதுகிறார். இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். இதான் பெரிய ஒரு ஊழியக்காரனோட மிக முக்கியமான வேலை. உங்களை சரியான வார்த்தையை சொல்லி உங்களை எழுப்பி விடணும். என்ன பண்ணும்? எழுப்பி விடுறதுன்னா தூங்குறத எழுப்புறது இல்லை. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எழும்பாம அப்படியே உட்கார்ந்த இடத்துல உட்காந்துருக்கீங்களா? உங்க ஜீவியத்துல எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு இதுதான் வாழ்க்கை செட்டில் ஆயிட்டு எழும்பணும். நீங்க உங்களை எழுப்பி விட ஒரு ஆள் தேவை. அல்லேலூயா. உங்களை எழுப்பி விட ஒரு தேவ மனிதன் உங்களுக்கு தேவை. உங்களை எழுப்பி உங்களை செயல்படுத்த வைக்க ஒரு தேவ மனிதன் உங்களுக்கு தேவைப்படுகிறார். அதுக்காக ஒரு சபையை வைத்து ஒரு தேவ மனிதனை வைத்து இருக்கிறார். உங்களுக்கு விளங்காத காரியங்களை உங்களுக்கு புரிய வைக்கவும் உங்களை தட்டி எழுப்பிவிட ஒரு ஊழியக்காரன் நமக்கு தேவை. சொல்லுங்க, நமக்கு ஒரு நல்ல ஊழியக்காரர் தேவை.
எனக்கு ஒரு நல்ல ஊழியக்காரி கிடைத்திருந்தா வெகு சீக்கிரத்தில் ஒழித்துக்கு வந்துருப்பேன். எனக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனை தட்டி, உன்னோட கர்த்தர் இருக்கிறாருப்பா, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார், கர்த்தர் உன்னை நேசிக்கிறாருப்பா, உனக்கான விசேஷத்தை கிருபையை கொடுத்திருக்கிறார் இப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக எழும்பி என்ன சொல்லி வார்த்தை சொல்லி என்னை தட்டி எழுப்பி விட ஒரு ஆள் இல்ல கிறிஸ்தவ உலகத்துல. ஆண்டவர் உன்னோட பேசினாரா? நீ அழைத்தால் தான் வரணும் இப்படி எல்லாம் சொல்லி யாரு மேல கைய வச்சிடாத, யாருக்கும் ஜெபம் பண்ணிடாத, அது திருப்பி அடிச்சிடும் பிசாசு. இப்படி எல்லாம் தடைகளை போட்டு போட்டு ஊழியனான ஒரு பயம், யாருக்குன்னா ஜெபிக்கணும்னா ஒரு பயம், எதனா ஆயிடுமோ எழும்ப விடாதபடி சொல்றாரு. எழுப்பி விடுவது எனக்கு நலமா இருக்கும். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஆசை. மறுபடியும் வாசி, அந்த பகுதி மட்டும் வாசிங்க. இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன். உங்களை எப்படியாவது எழுப்பி விட்டுணும். அதாவது அதன உள்ளான அர்த்தம்னா, என் கதை முடியுது, நான் போக அதுக்குள்ள ஒரு எத்தனை பேரை எழுப்பி விட்டு என்னை போல கர்த்தருக்காய் செயல்படும் தேவ மனுஷர்களை உருவாக்க முடியுமோ அவங்களுக்கு சரியான சத்தியத்தை சொல்லி அவங்களை எழுப்பி விட்டுட்டு நான் போறது எனக்கு நலமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க போகிறதுக்குள்ள ஒரு 4 பேரை எழுப்பி விட்டுட்டு போங்க. ஹலோ, உங்கள் வாழ்க்கை ஒரு 4 பேராவது எழுப்பி விடணும். 4 பேராவது உங்க வாழ்க்கை பார்த்து, உங்க வார்த்தை கேட்டு, உங்க வசனத்தை கேட்டு, நீங்கள் சொல்லுகிற அந்த செய்தியை கேட்டு உங்களுக்காய் கர்த்தருக்காய் செயல்படுகிறவர்களா மாறுவதற்கு ஒரு 4 பேர் எழுப்பி, நான் போறதுக்குள்ள ஒரு 4 பேராவது உருவாக்கிட்டு போனோம், 4 பேராவது எழுப்பி விடணும், 4 பேராவது கர்த்தருக்காய் வாழ்கிறவர்களை மாற்ற வேண்டும். இதான பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. நான் போறதுக்குள்ள எப்படியாவது அதை வாங்கணும், இதை கட்டணும், ஓகே, அதெல்லாம் சாதாரண அற்பமான ஆசைகள் தேவனுடைய பார்வையில். நமக்கு இந்த உலகத்துல பெரிய பார்வை, அவர் எப்படி உயர்ந்து வந்துட்டார், ஓகே, இந்த உலகத்துல அது பெரிய விஷயம்தான். ஆனா தேவன் சந்தோஷப்படுகிற ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு வசனம் தான் நான் சுத்தி பார்க்கிறேன் பைபிள் முழுவதும். பரலோகத்தை சந்தோஷப்படுற ஒரு விஷயம் எங்கன்னு தியேட்டர் நான் சுத்தி ஒரு பாவி மனம் திரும்புவதனால அந்த பரலோகம் சந்தோஷப்படுது. ஹல்லேலூயா. அந்த ஒரு காரியத்துக்கு பரலோகமே சந்தோஷப்படுற, தேவனை சந்தோஷப்படுற, பரிசுத்த அவன் பிதா குமார எல்லாமே பரலோகம் முழுவதும் சந்தோஷப்படுத்துகிற ஒரே காரியம் உன்னால ஒருத்தர் எழுப்பி விடுவது, முன்னால எழுப்பி விடுகிற ஒரு காரியங்கள் பாருங்க. நம்ம இந்த உலகத்துல சாதிக்கிறதெல்லாம் நம்ம சந்தோஷப்படுத்தும், நம்மள கஷ்டத்துல வந்து இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நமக்கு சந்தோஷம், நம்ம சேர்ந்தவர்களுக்கு சந்தோஷம், அதெல்லாம் சந்தோஷம். நான் பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற ஒரு காரியம் இருக்கிறது. நான் அந்த ஒரு கூடாரத்தை விட்டு போகிறதுக்கு முன்பாக அவளை எழுப்பி விடுவது பிரயோஜனமா இருக்கும். தொடர்ந்து வாசிங்க. மேலும் நான் சென்று போன பின்பு இவைகளை நீங்கள் எப்பொழுது நினைத்துக் கொள்ள ஏது உண்டாயிருக்கும்படி பிரயத்தனம் பண்ணுவேன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை அல்ல பின்பற்றினவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே பாருங்க. பேதுரு மாதிரி யாருமே வந்து இயேசு கூட இருந்து பார்த்தவங்க இல்ல. பவுல் கூட கிடையாது. பவுல் கூட அப்படி சொல்ல முடியாது. அவரு பவுல் இயேசு மரித்து பரலோகம் போன பிறகு அவரு தரிசனம் பெற்றாரு தவிர தேவனை நேருக்கு நேரா அவரு பார்க்கல. இந்த பேதுரு ஆண்டவரை நேருக்கு நேராய் பார்த்தவன், கூட இருந்தவன். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனாலே அவர் கனத்தையும் மகிமை பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையிலே வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். எவ்வளவு பெரும் பாக்கியம் பாருங்க அவருக்கு. மறுரூப மலையிலே தேவன் மறுரூபமாகிறார். அப்போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவ எனக்கு பிரியமானவருக்கு செவி கொடுக்கல. அந்த சத்தத்தை கேட்கிற பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு.
ஆனா அதெல்லாம் அவருக்கு பெருசாவே தெரியல. அதெல்லாம் சாம் சுந்தர ஐயா கூட ஒரு சர்டிபிகேட் வாங்கின ஒரு போட்டோ வச்சுக்கின்னு, நான் சாம் சுந்தரா கூட இருந்த ஊழியத்துல இருந்து அந்த போட்டோ வச்சுட்டு என்ன பண்றது, அதை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்க முடியும், அதை வச்சு என்ன பண்ண முடியும், அந்த ஒரு போட்டோவே அவருக்கு பெரிய விஷயம். பாரு, அவர் கையில இருந்து நான் வந்து சர்டிபிகேட் வாங்குறேன். எங்கேயோ ஏதோ படிச்சுட்டு அதுக்கு ஒரு சர்டிபிகேட் ஆர்டினன்ஸ்க்கு வந்தாரு பாரு, அதை வாங்குறது அவர்கிட்ட தான் படிச்சேன், அவர் கூட தான் இருந்தேன், அந்த ஒரே ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு. ஆனா பேதுரு எப்படி சொல்லியிருக்கான், நான் இயேசுவோட நடந்தேன், கடல் மேல் நடந்தேன். 2 முறை அவரு மீன் பிடிக்கிறதுல அற்புதம், 2 முறை படகு நிறையத்தக்கதாய் அற்புதம் பண்ணிருக்கிறார். இயேசு கூட நடந்திருக்கிறார், நேருக்கு நேர பார்த்திருக்கிறார், அவர் மறுரூபம் அடைகிற பார்த்திருக்கிறார். இப்படி எல்லாம் விசேஷித்த காரியங்கள் இருந்தாலும், வானத்திலிருந்து தேவ பிதாவுடைய சத்தத்தை கேட்டு இருந்தும் கூட இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளாம அவரு தொடர்ந்து படிங்க. அதிக உறுதியான அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா தெரியல, நான் எனக்கு ஒண்ணு தெரியுது, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அதுலயும் அவரையும் சேர்த்துக்கிறாரு. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கும் உண்டு, நமக்கு உங்களுக்கு உண்டு எழுதல. கூடவே நடந்தவர், மகிமையை பார்த்தவர், அவர் ஒண்ணு புதுசா படிச்சு கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் அவரும் கூடவே நடந்திருந்தாலும், தெய்வனுடைய மகிமை பார்த்திருந்தாலும் கூட அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாமே சொல்லப்பட்டு நடக்குது, அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். தேவன் முன்னறிவித்த ஒவ்வொன்றும் செய்து கொண்டு வருகிறார். இந்த தீர்க்க தரிசன புத்தகம் நம்முடைய நித்தியத்து, அதாவது ஒரு கடைசி மனிதருடைய கடைசி என்ன, இந்த உலகத்துல மரித்து அப்புறம் நியாயத்தீர்ப்படைந்து ஒரு கூட்டம் நரகத்துக்கும் ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு போகணும். அதுக்கு பிறகு நித்தியமாய் தேவனோடு வாழ சஞ்சரிக்க போகிற முடிவில்லாத ராஜ்யம், அது தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. இதுதான் மனித வாழ்க்கையினுடைய நிறைவு. மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை, வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை, தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு கடந்து போகணும். எப்படி மனிதன் சிருஷ்டிப்பு முதல் இந்த நித்திய வாழ்வு வரைக்கும் நமக்கு இந்த வேத புத்தகம் நமக்கு சொல்லிக் கொண்டு வருகிறது, நம்முடைய எதிர்காலத்தை சொல்லிக் கொண்டு வருகிறது. இந்த வேதத்தில் எழுதப்பட்டவைகளை ஒருவரும் மாற்றவும் முடியாது. அப்போ தேவன் ஒவ்வொன்றும் யோசித்து அதை என்ன பண்றாரு, எழுதி கரத்துல கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதில் எழுதப்பட்ட காரியங்களோடும் சிறந்தது ஒன்றை யாரும் நமக்கு சொல்லிவிட முடியாது. ஏன்னா எவ்வளவு சிறந்தது இருக்குமோ அவ்வளவு சிறந்ததோ நமக்கு வாக்குத்தத்தங்களாய் தீர்க்க தரிசனமா தேவன் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இவர் சொல்லுகிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நமக்கு நலமாயிருக்கும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டுன்னா, அந்த வசனம் எப்படின்னா, அது ஒரு கேரண்டி சர்டிபிகேட் மாதிரி, ஒரு கேரண்டி. ஆமா, இதெல்லாம் ஒரு பாண்ட் மாதிரி போடுவாங்க. 5000 ரூபாய் கட்டிட்டேன்னா 10 வருஷம் 20 வருஷம் பொறுத்து உனக்கு 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன்னா, அந்த பாண்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த 5000 ரூபாய் கட்டி அது வாங்கிட்டேன்னா அவங்க குறிப்பிட்ட காலம் சொல்லுவாங்க. அந்த காலத்தை முடிவு வரும்போது அதுல அடிச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பாண்டு போட்டு சீல் போட்டு அந்த பாண்டு பத்திரத்தை கொடுத்துருவாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பிசினஸ்ல போட்டு என்ன பண்றாங்கன்னு தெரியாது. அப்ப இந்த உறுதி பத்திரத்தை கொடுக்கும்போது குறிப்பிட்ட அந்த ஆண்டு முடியும் போது நீ கட்டினது 5 ரூபா 5000 ரூபாய் இருக்கும், அவங்க கொடுக்குறது 1 லட்ச ரூபாய் இருக்கும். அப்போ இது மாதிரி எல்லாம் வந்தது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி.
இனிமேல் இப்போ வருதுன்னு எனக்கு தெரியல. அது கட்டினா அந்த 20 வருஷம் கழிச்சு அதுல சொல்லப்பட்ட அமௌண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுதான் சர்டிபிகேட். இது உங்களுக்கான 20 வருடம் பொறுத்து கிடைக்கணும். இது ஒரு அப்போ உறுதியான ஒரு சர்டிபிகேட் மாதிரி தான் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம். எந்த வசனமும் உறுதி இல்லாத எழுதப்படல. அதெல்லாம் உறுதியா தான் சொல்லப்பட்டிருக்கு. நீ வாளாகாமல் தலையாவாய், ஒரு வேலை ஆகவாய் சொல்லல, தலை. அதில் ஒரு உறுதி இருக்குது பாருங்க. அப்போ ஒரு எல்லாமே வேத வசனங்கள் ஒரு அதிக உறுதி மட்டும் இல்ல, அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, நமக்காக எழுதப்பட்ட ஒரு உயில் போல இருக்குது. ஒரு உயில். ஆமா, நமக்கு வந்து சேர வேண்டிய சொத்தை தேவன் நமக்கு எழுதுக உயிலாக வேதத்துல கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் நினைத்திருக்கிற நினைவுகளை வார்த்தையாக எழுதி உங்களுக்கு கரத்துல கொடுத்திருக்கிறார். இது என்ன சொல்றது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஒழிந்து போகாத தம்முடைய வார்த்தை கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். எல்லாம் மாறலாம், அவருடைய வார்த்தையை அவர் மாற்றிக் கொள்கிறது இல்லை. அவர் வார்த்தையை மாறாத வார்த்தையை எழுதி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை அந்த பாண்டு பத்திரம் உயிரை கூட யாரும் என்ன பண்ணலாம், எரிச்சிடலாம். இப்ப எரிச்ச பிறகு அதுக்கு உயிர் இல்லாம போயிடும். ஆனால் தேவன் எழுதி கொடுத்த அந்த வார்த்தை உங்க கையில் இருக்கிற, ஒருவேளை பைபிள் காணாமல் போனாலும் அந்த வார்த்தை தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அதே வார்த்தை உன் உள்ளத்தில் இருந்தால், அதை நீ விசுவாசித்தால் அந்த வசனம் உங்களுக்கு வேலை செய்யும். அல்லேலூயா. அந்த வசனம் உங்களுக்கு வேலை செய்யும். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாகிய அவருடைய அதிக உறுதியான, அத ரொம்ப முக்கியம். நம்ம பிரச்சனைக்கு தீர்வை அங்கேயும் இங்கும் தேடுறோம்ல, அந்த உறுதியான ஒரு நமக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையில நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைக்கான தீர்வை வைத்திருக்கிறார். ஹலோ, ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீங்க ஒரு தீர்வை தேடிட்டு இருக்கீங்களே, இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு எதை செய்யறது, இது என்ன போனா சரியாகும், எங்க போனா சரியாகும், இது எப்படி செய்ய போகிறோம், அப்படி நம்ம தீர்வை தேடுறீங்களா? எங்கேயும் தேடுறது இல்ல, வேதத்துல தீர்வை தேடுங்க. அல்லேலூயா. வேதத்துல தீர்வை தேடுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது? உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிட்டுறது. கைவிட்டுறதுன்னா என்ன? கூட இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க, தில் நமக்கு ஒரு பண தேவை வந்து அவங்க இருக்க மாட்டாங்க. இல்ல நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல அவங்களால உதவ முடியல, நம்ம பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு நிலைமை வருதோ, ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன பண்ணாங்க, கூட இருந்தவங்க நம்ம விட்டு விலகி போறதுன காரியம் இருக்கு. அந்த கஷ்டத்தின் மத்தியிலே, பிரச்சனை மத்தியில நம்ம கூட நிக்கிறவர்களை பார்க்கறது இந்த உலகத்துல கஷ்டம். அதான் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை விலகுவதில்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இப்ப இந்த வார்த்தையினுடைய தீர்வு என்ன? உனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நான் உனக்கு கை விட்டுட்டு போக மாட்டேன். இப்ப கை விட்டுட்டு போவாங்கன்னா என்ன அர்த்தம்? கூடவே ஆண்டவர் கூடவே இருக்கிறதுல என்ன இருக்குது? நான் கூட இருக்கிறேன்பா, கூட இருந்து ஒருத்துக்கு பிரயோஜனம் இல்லாம அவர் இருக்கிறதால ஒரு பிரயோஜனம் இல்லைல்ல. அப்போ அவர் பிரயோஜனம் இல்லாதவரா? அவர் பிரயோஜனம் உள்ளவர். அல்லேலூயா. கூட இருக்கிறேன், உன்னை கைவிடுவதில்லைன்னா, உனக்கு வாழ்க்கையில நான் கூட இருந்து உனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும், உன் கூட இருந்து நான் என்ன பண்ணுவேன்? அதுல இருந்து நான் விடுவிப்பேன். அதுல இருந்து விடுவிப்பேன். இப்ப நம்முடைய பிரச்சனைக்காய் தீர்வை இந்த வசனத்துல இருந்து எடுக்கிறோம். கர்த்தர் என் கூட இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறபடினால நான் சிறைச்சாலையில் இருக்கும் போது என் தேவன் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர். ஆனா அவனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எப்படி இருந்தது? கர்த்தர் கூட இருக்கிறாரா அப்படி ஒரு கேள்வி இருந்தது. ஏன்னா கர்த்தர் உயர்த்துவார் என்ற தரிசனத்தின் மூலமாய் அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு. அதுல ஒரு வார்த்தை இருக்கு, இன்னும் உயர்த்த போறனாலதான் தரிசனமா காட்டுறாரு அவனுக்கு, அவ்வளவுதான். ஆனா தரிசனம் கிடைச்ச பிறகு நடக்கிறதெல்லாம் வேற. சகோதரரால பகைக்கப்படுகிறான், குழியில தள்ளப்படுறான், விற்கப்படுகிறான், போத்திபார் வீட்டுக்கு போய் வேலை செய்யறான், அடிமையா. அங்க வேலை செய்யும் போது செய்யாத ஒரு பாவத்துக்கு குற்றம் சுமத்தப்பட்டு அவனை போட்ட இருளான ஒரு சிறைச்சாலையில போடுறாங்க.
அங்கேயும் கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அங்கே கர்த்தர் இருந்தார். ஒரு நாள் திடீர்னு ராஜா கூப்பிடுறாரு. போனா அன்னைக்குதான் தெரியுது, ஆண்டவர் இவ்வளவு நாள் என்னை நடத்தி வந்த தூரம், இவ்வளவு நாள் நான் பட்ட பாடுகள் மத்தியில ஒரு நாளா நேரத்தை நியமித்து என் தலையை உயர்த்துகிற நாள் இந்த நாள் தான் என்பது. காலையில அவன் ராஜா கிட்ட போகும்போது தெரியாது, ஏதோ கூப்பிடுறாங்களே, என்ன நடக்க போகுது, ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இன்னைக்கு என்ன பிரச்சனை தான் நினைச்சு போறான். அங்க போனப்போதான் தெரியுது, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் நம்பி வந்த தேவன் என்னை கைவிடவில்லை, எனக்கு வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறவில்லை. இந்த ஊர்லயே இந்த தேசத்தில் என்னை ஒரு பெரிய அதிபதியாய் மாற்றி விட்டார் என்பது அவருடைய உள்ளம் எனக்கு எப்படி இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அதிக உறுதியான ஹல்லேலூயா தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. இப்போ கர்த்தருடைய வசனம் அதிக உறுதியான ஒரு தீர்க்க தரிசனத்துடன் நடைபெற போகிற நடக்க போகிற காரியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளணும். அப்ப நாம எப்படி வேதத்தை படிக்கணும்? எனக்காக என் எதிர்கால குறித்து ஆண்டவரே நீ என்ன பேச போறீங்க? இயேசு போய் ஆலயத்துல படிக்கிறாரு வசனத்தை, அவர் அங்கு தன்னை பற்றி தான் படிக்கிறாரு. அவர் சொல்றாரு, இந்த வசனம் இன்றைக்கு நிறைவேறினதுங்கிறார். அவரை பத்தி படிச்சு அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வசனம் இப்ப நிறைவேறிடுச்சு என்றாரு. ஏன்னா அவர் தரித்திரருக்கு சுவிசேஷிக்கும்படியா வந்ததை பத்தி அந்த வசனத்தை படிக்கும் போது, அப்போ இயேசு தன்னை பற்றி வேதத்துல நன்றாய் படித்திருந்தார். ஹல்லேலூயா. இயேசுக்கு வேதம் நல்லா தெரியுது. அங்கங்க தீர்க்க தரிசன வார்த்தை எடுத்து பேசுறாரு பாருங்க. அவர் நான் சுயமாய் ஒன்றும் பேசுகிறது இல்லை. நல்ல கவனிக்கணும், இயேசு தேவனுடைய குமாரனா இருந்தாலும் சொல்லப்பட்ட வசனத்தை எடுத்து எடுத்து பேசிட்டு வர்றாரு பாருங்க. சாத்தான் பேசும்போது அவனை ஒரு செகண்ட்ல காலி பண்றது பெரிய விஷயம் இல்ல, பெரிய விஷயமே கிடையாது. சாத்தானை இயேசு ஜெயிக்கிற பெரிய விஷயம் இல்ல. ஆனா அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் வேதத்திலிருந்து பதில் கொடுக்கிறார். வேதத்திலிருந்து பதில் கொடுக்கிறார். என்னை நீ பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் ராஜ்யத்தின் மகிமையெல்லாம் உனக்கு தர வேண்டும். அவர் நினைச்சிருப்பாரு, நான் வந்திருக்கிறது அதுக்குதான். நானு உன்னை காலி பண்ணி உன் தலையை நசுக்கி நீ ஆதாம் இடத்துல ஏமாற்றி வாங்கின எல்லா அதிகாரத்தை புடுங்கிறதுக்கு தானே வந்திருக்கிற. ஆனா நீ என்ன பொய்ய சொல்லிட்டு இருக்கிற? நீ என்னை பணிந்து கொண்டால் இதெல்லாம் ராஜ்யத்தையும் உனக்கு தர. ஒரு பக்கம் சிரிச்சு இருப்பான்னு நினைக்கிற ஆண்டவர். யாருக்கு ஏன் கொடுக்கிறது? என் பிதாவுக்கு என் தகப்பனுக்கு நீ ஒரு வேலைக்காரன், நான் அவருடைய குமாரன். ஆதாம் என்று ஒரு குமாரன் படைச்சாரு, அவனுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. அவனை ஏமாத்தி அவன் கையில இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்ட. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுகிற? ஏமாத்தி புடுங்கிட்ட, அதை எனக்கு கொடுக்குவேன் நினைக்கிற. உன்கிட்ட இருந்து புடிங்க அவங்ககிட்ட கொடுக்கறத நான் வந்திருக்கிறேன். இது தெரியாம பேசிட்டு இருக்கிறிய, உன்னை நான் பாதாளத்துல சந்திக்கிறேன். சிலுவையை மறித்து 3 நாள் அவர் பாதாளத்திலிருந்து என்ன பண்றார்? அவருடைய ராஜ்யம், அவருடைய அதிகாரம், பவர் இருக்கிற அந்த இடத்துக்கு போய் நரகத்துல போய் என்ன பண்றாரு? அவன் கையில் இருக்கிற அதிகாரத்தை புடிந்து கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த கல்வாரி சிலுவை எவன் ஒருவன் விசுவாசிக்கிறானோ ஆதாம் இழந்த அதிகாரத்தை வல்லமையே இயேசு கிறிஸ்து பிசாசனிடத்தில் பிடிங்கி வந்த அந்த அதிகாரத்தை அவன் கையில கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப அவசரப்படாத, நான் வர்றேன். இப்பதான் இருக்கிற ஊழியத்தை துவங்கி இருக்கிறேன். இப்பயே ஏதோ சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு எல்லாம் புரியும். ஹல்லேலூயா. நான் எதுக்கு வந்திருக்கேன், ஏன் வந்திருக்கிறேன் எல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வேதத்தில் எனக்கு குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிற, நான் எதுக்கு வந்திருக்கேன், எதை செய்யணும் எல்லாம் தெளிவாய் அறிந்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னை குறித்த வேதம் சொல்கிறது படிங்கள், உங்கள் தலையை படிங்கள். நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய எதிர்காலம் என்ன, கர்த்தர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார், எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்க எப்படி வாழ முடியும் என்பது இந்த வேதம் சொல்கிறது படிங்கள். அதாவது சொல்றது கேளுங்க. ஐயா எனக்கு படிக்க தெரியலையா, உட்காந்து கவனமா கண்ணை மூடி ஆண்டவரே என்னோட பேசுங்கப்பா, பிரசங்கம் பண்ணும்போது கேளுங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். கர்த்தர் உங்களோட பேசுவார். அதான் காபிரியேல குபேரன் சொன்னாரு,
ஐயா நான் பாக்கியவான் ஐயா. எதுக்கே பாக்கியவான்? இந்த முதல் லைன்ல உட்காந்து வசனத்தை கேட்கறல்ல, அதுக்கு தான் பாக்கியவான். ஏன்னா அந்த வசனத்தை முழுசா கேட்க முடியுது. அந்த வசனம் என்ன தொடுதுயா, என்ன மாத்துதுயா, பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. நான் சிறு பையனா இருக்கும்போது அந்த முதல் லைன்ல ஃபர்ஸ்ட்ல உட்காருவேன். ஃபர்ஸ்ட்ல சர்ச்சில் உட்காருவேன். உட்காந்து கண்ணை மூடிட்டு அந்த ஊழியக்காரர் பண்ற பிரசங்கத்தை கண்ணை மூடிட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணுவேன். கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று அந்த உணர்வோடு கூட அவர் சொல்ற ஒவ்வொரு காரணியும் அப்படி எப்படி திருப்பாம கண்ணை மூடிட்டு அப்படியே முழு கவனத்தை அந்த செய்தி மேல அப்படியே சொல்ற ஒவ்வொரு வசனங்களும் உன்னிப்பாய் கவனிப்பேன். உன்னிப்பாய் கவனிப்பேன். கர்த்தருடைய சத்தத்தை நேரடியாய் தேவனுடைய வசனத்திலிருந்து கேட்க முடியும். ஹல்லேலூயா. பரலோகத்துல முக்கியமான நேரம் எது தெரியுமா? ஆராதனை நேரம் இல்ல, கர்த்தர் எழுது நின்று பேசுகிற நேரம். ஹல்லேலூயா. ஆராதனை அவர் விரும்புகிறாரு. அதோட அவர் பேசுறத கேட்கிறாங்க பாரு, ஒரு பெரிய சைலன்ஸ், ஒரு பெரிய அமைதி. அவர் ஏந்து நின்னோன்னா எல்லாம் அமைதியாடு. தேவன் என்ன சொல்ல போகிறார்? எதை பேச போகிறார்? எனக்கு என்ன கொடுக்க போகிறார்? எனக்கு என்ன வேலை கொடுக்கிறார்? அதை நான் செய்து முடிக்கணும். அதான் சொன்னான், பரலோகத்தில் பிதாவிடம் சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. இந்த பூலோகத்திலும் பிதாவிடைய சித்தம் செய்ய முடியல. முதல்ல அவர் சத்தத்தை கேட்கறது இல்லை, அவர் சித்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது இல்லை. அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டதான் தேவ சித்தம் செயல்படும். ஒரு மனிதனுக்கு தேவ சித்தத்தை புரிய வைக்கிறது பெரிய பிரச்சனை இருக்கு, பெரிய காரியமா இருக்கிறது. ஆனா பரலோகம் அப்படி இல்லை. அவங்களுக்கு சித்தத்தை புரிய வைக்கிறது ஈஸி. ரெடியா இருக்கிறாங்க, அவர் பேசணும்னு அப்படி அவளா கேட்கிறாங்க. சொன்ன அடுத்த நிமிஷத்துல ஒரு சித்தம் செய்யப்படுகிறது. பரலோகத்துல அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது போல அங்க உடனே சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் எல்லாம் நடக்குது. பூமியில தேவன் நினைக்கிறது தேவனால செய்ய முடியல, ஏன்னா அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மனிதன் இல்ல. ஹல்லேலூயா. ஒரு மனிதனை கெஞ்சி அழைக்கிறார், மோசே வா. 40 லட்சம் ஜனங்கள் அங்கே கூக்குரலிட்டு கொண்டு இருக்கிறார், அடிமைப்படத்துக்கு அங்க வந்து வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. வா மோசே, அவளை விடுவித்து கொண்டு வர வேண்டும். வா. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், எனக்கு வாய் சரியில்லை, எனக்கு அது சரியில்லை. இந்த மாதிரி எத்தனை பேரை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். டைம் சரியில்லை, உடம்பு சரியில்லை, டைம் இல்லை. ஆலயத்துக்கு வருவது 1000 காரணங்கள். வருந்தி அழைக்கிறார், வா மகனே, உன்னை சிறு வயதில் குழந்தையிலேருந்து உன்னை காப்பாற்றி வந்திருக்கிறேன், உன்னை அதுக்காகத்தான் பிறப்பித்தேன், அதுக்குத்தான் உன்னை தெரிந்து கொண்டேன், அதுக்குத்தான் உன்னை அந்த ராஜாகத்தில் அனுப்பினேன். எகிப்து தேசத்துல உன்னை இளவரசனா வளர்த்ததை நான் தான், நீ அந்த அதுக்குள்ள கொண்டு போனது நான் தான், உன்னை அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தது நான் தான். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த ஜனங்களை ஒரு நாளை மீட்க நீ வருவேன்னு தான். வா மகனே, வாய் சரியில்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் பேச வைக்கிறேன், அழைக்கிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற, தேவ சித்தத்தை நிறைவேற்று. உங்களையும் என் தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல தேவ சித்தத்தை புரிஞ்சுங்க. என்னை குறித்து நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? என்னை குறித்து தான் நம்முடைய திட்டம் என்ன? வெறும் சர்ச்சுக்கு வந்துட்டு போறது தானே உங்களுடைய திட்டம்? நல்ல வீடும் வாசலும் வசதியோ வாழ்கிறது தானே நம்முடைய சித்தம்? என்ன ஒரு ஆசீர்வாதத்தை நல்லா வாருது மட்டும் தான் நம்முடைய சித்தம். அதாவது சிலுவை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறதுனா, ஒரு பக்கம் நம் தரித்திரத்துல வியாதியில பலவீனத்தில் இருக்கிற நம்மை இந்த சிலுவை நம்ம என்ன பண்ணுது, நம்ம ஆசீர்வாதத்துக்கு சுகத்துக்கு நீராய் நம்ம ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் நம்மளை மாற்றுகிறது இந்த சிலுவை. இந்த பாதி தூரம் வராங்க எல்லாரும், ஆண்டவரே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், நான் நல்லபடியா இருக்கிறேன், என்னை உயர்த்தி நிற்கிறார். இது சிலுவை செய்கிற பாதி வேலை. சிலுவையில உன்னுடைய பாவங்கள் சாபங்களை சுமந்து கொண்ட அந்த தேவன் உன்னை சாபத்துல பாவத்துல வந்து மீட்டு உன்னை ஒரு ஆசீர்வாதத்துக்கு சுகத்துக்கு சந்தோஷத்துக்கு சமாதானத்துக்கு நேரம் வழிநடத்துகிற அந்த சிலுவை தான் அது உங்களுக்கு கொடுக்குது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அநேக வாக்கு தத்தங்கள் இருந்தது. ஆனா எல்லா வாக்கு தத்தம் எல்லாரும் அனுபவிச்சாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒருவன் கிறிஸ்துக்குள் வரும்போது அவன் வாக்கு தத்தங்கள்லாம் அவனுக்கு ஆமென் என்றும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒருவன் இந்த கல்வாரை விசுவாசிக்கும் போது வேதத்தில் உள்ள அனைத்து தீர்க்க தரிசன வாக்கு தத்தங்களும் அவனால் அனுபவிக்க முடியும்.
இது ஒரு பாதி அனுபவம். ஒரு கிறிஸ்தவனுடைய பாதி அனுபவம் கல்வாரியை புரிந்து கொள்ளும்போது தேவன் அவனுக்காய் கல்வாரியிலே சம்பாதித்து வைத்த அனைத்து ஆசீர்வாதங்களும் வாக்கு தத்தங்களும் அவனால சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் என்பது சிலுவை வந்த ஒரு மனிதனுடைய பாதி வேலை. பாதி இன்னொரு பாதி வேலை இருக்கு. என்ன தெரியுமா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுக்கிறது, இலவசமாய் கொடுக்கிறது. அந்த அன்பு புரிய 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 அந்த ஆசீர்வாதத்தை அப்படி கத்திரிக்காய் கொட்டிடுறது. அப்படியே அல்லேலூயா. அந்த கல்வாரி அன்பு நமக்குள்ள பிரவாகித்து ஓட 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 நாமே ஒரு நதியாய் மாறிடுறோம். அன்பின் நதியாய் மாறி ஆண்டவருக்கு எல்லாத்தையும் கொடுக்க தயாராயிரும். ஆண்டவரே, உனக்காக எதை கொடுக்க தயாரா இருக்கிறேன். மிஷினரி வாழ்க்கையில கொஞ்சம் படிங்க. ஆண்டவர் எது கொஞ்சம் அப்படி திருப்புறாரு, கொண்டு வந்து செய்தி பக்கம் போல. ரெண்டு கால் இல்லாத ஒரு பெண்மணி இங்கிலாந்து இருந்து, இந்த ஊர்ல இப்படிப்பட்ட பெண்மணிகள் படிக்காதவங்க இருக்கிறாங்க, வீட்டை விட்ட வெளியேற மாட்டாங்க. இந்த பகுதியில் இந்த பெண்கள் இப்படிலாம் கொடுமைப்படுத்தப்படுறாங்க என்ற கேள்விப்பட்டு இங்க இருக்கிற அவங்க அண்ணனுக்கு அங்க இருக்கிற எல்லாம் தன்னுடைய 2 கால் வராகட்டி அவளுடைய பணம் சொத்து கித்து எல்லாம் தான் கொடுத்து எப்படியாவது அவங்க கல்வி கற்கணும் சொல்லி இங்க ஒரு பெரிய திருநெல்வேலியில ஒரு பெரிய ஒரு பள்ளியை கட்டி, இன்னைக்கு கூட அந்த பெரிய பள்ளி ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிறாங்க. அது உருவான விதம் 2 கால் இல்லாத ஒரு பெண்மணி. இந்த பிள்ளைகள் எல்லாம் எப்படியாவது என்னை போல 2 கால் இல்லாத நான் இங்க நல்லா படிச்சு சந்தோஷமா இருக்கிறேன், இங்க நல்லா பிறந்த பெண் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்களேன்றது அழுது கண்ணீர் விட்டு அவங்களுக்கா தன்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்து அனுப்பி இங்க எப்படியாவது இந்த பிள்ளைகள் கல்வி கற்கணும் சொல்லி அங்க என்ன பண்றாங்க, கல்வி உருவாக்கி அவங்க கட்டின இன்னும் அவங்கள பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, சிலுவையின் மறுபகுதி, சிலுவையின் மறுபகுதி. அது சொல்றாரு, கர்த்தர் என்ன பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் கட்ட சொன்னார். சரி, ஏழை பிள்ளைங்க படிக்கிறதுக்கா? இல்லையேப்பா. அன்பு எங்கேயா? இன்னொரு பகுதி எங்கே? நீ ஆசீர்வதிக்கப்பட்டாய், இன்னொரு பகுதி எங்கே? ஏசு ஸ்கூலை கட்டி சொல்ல என்ன சொல்லிருப்பாரு, அங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் கல்வி படிக்கணும், இலவசமாய் இந்த கல்வி இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுதான சொல்லிருக்கணும். பணக்காரர்கள் படிக்கிறது மட்டும் ஒரு இன்ஜினியர் கல்லூரி கட்டுனா அது எப்படி சாத்தியமாகும்? தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை விரும்புவார். அதுக்குதான் பைபிளை கொஞ்சம் படிக்கணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்றத நம்ம நம்பிக்கிட்டே வச்சுக்கிறேன், நம்மளே குழப்பவாதி ஆடுவோம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. இந்த வசனம் மாத்திரம் நமக்கு மிக தெளிவான காரியங்களை புரிய வைக்க கூடியதா இருக்கிறது. இப்ப பிரச்சனைக்கான வசனங்களை கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தையை வைத்திருக்கிறார். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? நமக்கு இப்போ அவசியமான பிரச்சனை என்ன, இப்போ நம்ம கலங்கடிக்கிற காரியம் என்ன, நம்மள கவலைக்குள்ளாக்குற அந்த காரியம் என்ன, அதற்கான ஒரு வசனத்தை நாம் என்ன பண்ணோம், அந்த வசனத்தின் வெளிச்சத்துக்குள்ள வரணும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களிலே உதிக்குமலும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமா இருக்கும். நமக்கு வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற, நம்ம பிரச்சனைக்கு தீர்வை சொல்லுகிற ஒரு வெளிச்சத்தின் வசனத்தை முதலாவது கவனிக்க பழகணும். அல்லேலூயா. இந்த வசனம் தான் என் பிரச்சனைக்கு தீர்வு, இந்த வசனத்தான் என்னுடைய வாழ்க்கைக்கான காரியத்தை சொல்லுகிறது என்பதே அந்த வசனத்தை பிடித்து அதை கவனித்திருப்பது உங்களுக்கு நலமா இருக்கும். அதை கவனித்திருக்கிறது என்ன? போக்கஸ் பண்றது, அதையே தியானித்துக் கொண்டிருப்பது, அதை குறித்தே பேசிக் கொண்டிருப்பது. கர்த்தர் எனக்கு சொல்லியிருக்கிறார், 12 வருடங்கள் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ இந்த இயேசுவை குறித்து கேள்விப்படும் வரையில எல்லா ஆஸ்தியும் அவர் செலவிட்டு, மருத்துவம் கைவிடப்பட்டு 12 ஆண்டுகள் ஊரினால எலும்பு தோலமா ஆகி தீட்டு உள்ளவள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்டு எங்கேயுமே எதுக்கும் போக கூடாத ஒரு மூலையில அமர்ந்து இருக்கிற 12 வருட அந்த அனுபவம் பாருங்க.
எலும்பு தோலமாயிட்டா. ஒவ்வொரு நாளும் ரத்த போக்கு நடந்துட்டே இருக்கும். அந்த உடம்பு எப்படி இருக்கும்? எலும்பு தோலமா இருக்கும். 12 வருடம் மூலையில உட்காந்துருக்கணும். எந்த நல்ல கட்டத்துல எதுலயுமே கலந்து கொள்ளக்கூடாது, யாரையும் தொடக்கூடாது, வீட்டுல ஒரு சமையல் பண்ணக்கூடாது. அந்த தீட்டுளோட எந்த அன்னைக்கு இருந்த சட்ட திட்டங்கள். ஒரு மூலையில ஒரு பொம்பளை உட்காந்து இருக்குன்னா அவங்களுடைய வாழ்க்கை நிலைமை பாருங்க, அவங்களுடைய வேதனையை பாருங்க. 12 வருடம். யாராவது பேச்சு கொடுத்தா என்ன சொல்லிருப்பாங்க? இவ்வளோ மருத்துவம் பார்த்துட்டு என் நம்பிக்கையே போச்சு, சொத்தே போச்சு, நாளுக்கு நாளுக்கு நான் பலவீனமாகிறேன், இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருப்பேன்னு தெரியல, என்னுடைய கதை முடிய போகுது, அவ்வளவுதான். இதுதான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, அல்லேலூயா, யாரோ ஒருத்தர் சொல்லிருக்காங்க, இயேசு என்று ஒருவர் வந்திருக்கிறார், அவரால் உனக்கு சுகம் கொடுக்க முடியும். இன்றைக்கும் சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசு ஒன்று ஒருவர் இருக்கிறார், அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பு தள்ளுகிறது இல்லை. மரித்தோர் உயிர்ப்பிக்கிற தேவன், குருடர்களுக்கு பார்வை கொடுக்கிற ஒரு தேவன் நம்முடைய நாட்டில் நம்ம ஊர்ல இருக்கிறார் என்று சொன்ன அந்த ஒரு சத்தியம், ஒரு செய்தி அவருடைய பேச்சை மாற்றினது. இந்த தீட்டுள்ள இந்த வியாதியை வச்சுக்கிட்டு அவரை பார்க்க முடியாது. அதையே போக்கஸ் பண்ணி இயேசு சுகம் கொடுக்கிறவர் என்பதை போக்கஸ் பண்ணி அவள் ஒரு வார்த்தையை மாற்றுகிறாள். நான் அவருக்கு பின்பாக சென்று அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகியும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று எண்ணிக்கொண்டு, இன்னொரு இடத்துல சொல்லி கொண்டு, வசனம் இருக்கு, 3 இடத்துல எழுதப்பட்ட அந்த பகுதி. ஒரு இடத்துல எண்ணிக்கொண்டு இருக்கு, இன்னொரு இடத்துல சொல்லி கொண்டு இருக்கிறது. அப்ப ஒரு எண்ணிக்கொண்டால், சொல்லி கொண்டால், அதையே நினைத்து கொண்டிருக்கிறார். இயேசு என்ற ஒருவர் எப்படி நம்ம ஊருக்கு வருவார் என்ற எண்ணிக்கொண்டு சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப மறுபடியும் வர்றாங்க எல்லாரும், இன்னமா இப்படி பரவாயில்லையா இன்னைக்கு? இல்ல. அப்ப சொல்றான், இயேசு குறித்து கேள்விப்பட்ட பிறகு அவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் சொல்லிக்கொண்டு எண்ணிக்கொண்டு இருந்தான். இயேசு என்ற ஒருத்தர் வந்திருக்கிறாரா, எப்படியாலும் அவர் பின்னாடி போய் வஸ்திரத்தின் ஓரத்தாயின தொட்டு நான் சொஸ்தமாவேன் என்று எல்லாருக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அவளுக்கு வசனம் இல்ல, இதுதான் வசனம். அல்லேலூயா. நம்பிக்கையின் வார்த்தை வசனம். கர்த்தர் செய்வார் என்று சொன்னா அதுவும் ஒரு வசனமா ஆயிடுது. அல்லேலூயா. தேவன் அதை கனம் பண்றாரு பாருங்க. சொல்லிக் கொண்டிருந்தால் ஒரு நாள் வந்தது, இயேசு நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட ஓடோடி போனான். பார்த்தா ஒரு பெருந்திரள் கூட்டம் அவர் சூழ்ந்திருக்கிறது. முட்டி அடித்து மோதி எப்படியோ உள்ள போய் வஸ்திரத்தை தொட்டுட்டா. திரும்பி பார்த்தா, ஆண்டவர் என்ன யார் தொட்டது எல்லாம் கேட்கிறேன். என்ன ஆண்டவர், ஒரே கூட்டமா இருக்குது, என்ன யார் தொட்டதுன்னு சொல்றீங்க? இல்ல, ஒருத்தர் என்னை விசேஷமா தொட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை விசேஷமா அணுகணுங்க. ஹலோ, நம்பிக்கையோட அணுகணும் பாருங்க. எல்லாம் அவர்கிட்ட கேட்டுப்பட்டு கூட, நான் ஆண்டவரே எனக்கு இறங்க மாட்டீரா, தாவீதின் குமாரன்னு ஒருத்தன் வந்தான், சுத்தமுக்கு சித்தமானால் சுத்தமாகன்னு காலில் விழுந்துட்டான். எல்லாருமே வேறு வேறு விதங்களில் அற்புதத்தை பெற்றுக் கொண்டாங்க. இந்த அம்மா மாத்திரம் தான் விசுவாசத்தோட பின்னாடி போய் அவ அறிக்கை செய்து எண்ணினால், அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சா, ஒரு நாள் கிரியில காண்பிட்டா. அல்லேலூயா. நீங்க எதை யோசித்து எதை பேசிட்டு இருக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது, அதுதான் உங்க வாழ்க்கையில கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. ஆகினாலே கண்டதை நினைச்சு கண்டதை பேசுறதை விட்டுட்டு உங்களை குறித்து தேவன் என்ன சொல்லிக்கிறார் என்பதை நீங்கள் அதை எண்ணிக்கொண்டு அதையே சொல்லிக் கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் அது செயல் வடிவம் பெறுகிறது. நீங்க எதை பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் செயல் வடிவம் பெறுகிறது. அதை தான் செய்யறீங்க. அதை செஞ்ச பிறகு அதனுடைய விளைவை பார்க்கிறீங்க. ஹல்லேலூயா. அதை தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொன்ன அந்த அறிக்கை ஒரு நாள் செயலாக மாறி அது ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. அவளுக்கு சுகத்தை ஆண்டவரிடமிருந்து இழுத்து கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா, இழுத்து கொண்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஹலோ, கேட்டுக்கொண்டிருந்தா நாளாகும், நேரமாகும், எப்போன்னு தெரியாத ஒரு காரியம் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இழுத்து கொள்றதுக்கு நேரம் கிடையாது. நேரெல்லாம் நீ நினைச்ச நேரத்தில் அவர்கள் இழுத்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அவரிடத்துல நினைச்ச நேரத்தில் இழுத்துக் கொள்ளலாம்.
நான் நினைக்கிறேன் அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள், சுஸ்தமாவேன் அப்படி அறிக்கை பண்ணதெல்லாம் அப்படி நடந்தது. ஒருவேளை இப்படி அறிக்கை பண்ணியிருந்தா இப்படி, இயேசுவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார்கள், நீ மேசியா என்று சொல்லுகிறார்கள், நீ இரட்சகர் என்று சொல்லுகிறார்கள், என்னால உன்னை பார்க்கக்கூடிய தூரத்தில் நிலையில் இருக்கிறேன், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இப்போது எனக்கு உம்முடைய நாமத்தினால சுகம் கிடைப்பதாக என்று சொல்லி விசுவாசித்தால் நான் நினைக்கிறேன் வஸ்திரத்தை தொடாம அந்த இடத்துல கூட சுகம் கிடைச்சிருக்கும். ஹல்லேலூயா. இது எல்லாமே அந்த விசுவாச அறிக்கையில இருக்கு. ஹல்லேலூயா. நாம் என்ன சொல்லுகிறோம் என்பது இருக்கிறது. இதை நாம அடுத்த மாதத்துல அடுத்த வாரத்துல தொடரலாம் அந்த காரியங்களை. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருக்கிறோம். சரி, நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சொல்றேன். ஆஃப் பண்ணிடு.